ஹலோ ஹாய் வணக்கம். லேபர் கான்ட்ராக்ட் வேலை கான்ட்ராக்டர்கிட்ட ஒப்படைச்சிருப்பீங்க. எவ்வளோ ஜல்லி தேவை, எவ்வளோ சிமெண்ட் தேவை, எவ்வளோ எம்சார் தேவை, இந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டாக உங்களுக்கு கணக்கு கிடச்சிருக்காது. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிய வரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். 10x10 சைஸ் வீட்டில் வந்துட்டு நாம் என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும், இதை வச்சு மொத்தமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது 10 அடி நீளம், 10 அடி அகலம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம M³ அந்த சைஸில் போக வேணாம், அது நமக்கு தேவையே இல்லை, அது நம்ம குழப்பி விட்டுரும். இதை விட்டுருங்க. இப்போது இந்த 10x10 ரூம் சைஸை வச்சு தான் இன்றைக்கி கால்குலேட் பண்ண போகிறோம். பாருங்க, அதில் நம்ம காங்கிரீட்டோட திக்னஸ் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, காங்கிரீட் வந்துட்டு 6 இன்ச்சு வரைக்கும் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ 6 இன்ச்சுன்னா நம்ம அதை ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது ஆஃப் 0.5 இதை வந்து 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 3ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வரும். நமக்கு 50 CFT அப்போ கிடைக்கும். இந்த 50 CFTயை வந்துட்டு வெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெட் வேல்யூவை நாம் ட்ரை வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டு கலவை கிடைக்கும். அப்போது இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 1.54 இதை வெட் வேல்யூவோட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது 77 CFT கிடைக்கும். இதுதான் கரெக்டு கலவை. இந்த கலவை தான் ட்ரை வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 10x10 ரூம் சைஸு இதில் வந்துட்டு நாம் 77 CFT தேவைப்படுது. அப்போது ஒரு பாக்கெட் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்க்கணும். அப்போ M20 காங்கிரீட் போடுறதா இருந்தால் காங்கிரீட்டு 1:1.5:3 இந்த லெவலில் பண்ணும். ஒரு பங்கு சிமெண்ட்டு, 1.5 பங்கு எம்சாண்டு, 3 பங்கு ஜல்லி. இதை தான் நம்ம M20 காங்கிரீட்டு போடக்கூடியது. அப்போ நமக்கு இது 5.5 கிடைக்கும். நாம் 1ஆல் வகுக்கும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை நம்ம 77ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 14 கிடைக்கும். 14 1.25ல் போது 11 பேக்கெட் இல்லைன்னா 12 பேக்கெட் சிமெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு இது சரியாக புரியலைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, வச்சு கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். மற்றபடி ஜல்லி எவ்வளவு, எம்சாண்ட் எவ்வளோன்னு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.